Okay, this is 21st class. Same Fourier series. Instead of L, we are going to see the numbers. அதே கான்செப்ட் L இருக்க வேண்டிய நம்பர் இருக்கும், அவ்வளோதான். ஆட் ஈவனாக பிரிக்கிறாங்க. ஆடாக இருந்தால் ஒன்லி பிஎன், ஈவனாக இருந்தால் A0 to AN வரும். தென் அதே எக்ஸுக்கு பதிலாக எல் போகிறதுல இங்கே நம்பர் போட்டு வெதர் இட் இஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆர் கண்டினியூட்டி டிஸ்கண்ட் இந்த மிடில் ஆர் டிஸ்கண்ட் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணி and find out the deduction problem. This is the first problem. Find the Fourier series of f of x is 1 plus x, 1 minus x, minus 2 less than x less than 0, and 0 less than or equal to x less than or equal to 2. So listen carefully. Here minus 2 also present and plus 2 also present. L இருக்க வேண்டியதுல 2 இருக்கு, அவ்வளவுதான். L இருக்க வேண்டியதுல 2 இருக்கு. Next, first f of x இருக்குல்ல 1 plus x, 1 plus x க்கு மைனஸ் அப்ளை பண்ணீங்கன்னா 1 minus x வந்துடுது. 1 minus x க்கு மைனஸ் அப்ளை பண்ணீங்கன்னா 1 plus x ஆயிடுது. அப்போ மைனஸ் பிளஸ் இதுக்குள்ளேயே சுத்திட்டு தான் இருக்கு, வெளியே போல. இப்போ மைனஸ் அப்ளை பண்ணா பிளஸ் ஆகுது, பிளஸ் அப்ளை பண்ணா மைனஸ் ஆகுது. அப்போ f of x எப்படி இருந்தாலும் மைனஸ் அப்ளை பண்ணாலும் பிளஸ் அப்ளை பண்ணாலும் f of x தான் இருக்கு. அப்போ f of x equals to f of minus x. It is a even function. அதை யூஸ் பண்ணி deduction பண்ணணும். Deduction summation n equal to 1 to infinity 2n minus 1 whole square equal to pi square by the deduction. First, we are identifying the even odd and identify பண்றேன். அப்படின்னா f of x equal to 1 minus x in minus 2 comma 0. f of minus x போடுறேன். x இருக்கிறதுல நெகட்டிவ் போடு, minus x minus to minus plus ஆயிடும். அப்போ 1 plus x இந்த லிமிட் 0 to 2 அவன் கொடுத்த லிமிட்ல. Therefore it is also f of x. ஆரம்பிச்சது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், முடிச்சது பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் A0 வரும், AN வரும், BN 0 ஆயிடும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் Fourier series equal to A0 by 2 plus summation n equal to 1 to infinity AN cos n pi x by L ன்னு போடுவாங்க. L க்கு பதிலாக இங்கே இருக்கிறது 2. ஸோ cos n pi x by 2. இல்லை இருக்க டவுட் இருந்தால் கேள்ப்பா. Anybody having doubt in this step, after this step? Doubt இருந்தா சொல்லுங்க, இல்லைனாலே நோ டவுட் சொல்லுங்க. Any doubt pa students? No sir. Okay, we'll find out the A0. And A0 equal to 2 by L போடுங்க இல்லையா, 2 by L க்கு பதிலாக 2. அப்போ 2 by 2 இதில் 0 to L, L க்கு பதிலாக 2, 0 to 2 f of x dx. And f of x equal to 1 minus x. minus 2 to 0 இருக்கிறது 1 plus x, 0 to 2 இருக்கிறது 1 minus x. So we are applying the limit 0 to 2. Therefore we have to take the f of x 1 minus x. Straight integration தான் 1 minus x integrate பண்ணுறேன். 1 integrate பண்ண x, x integrate பண்ண x square by 2. Apply the upper and lower limit. Upper and lower limit. பாருங்க, இதான் A0 வேல்யூ. புரியுதா பாருங்க. Straight integration. 2 square na 4 square by 2, that is 2. 2 minus 2 is 0. An equal to 2 by L, in 0 to 2. F of x cos n pi x by L is replaced by 2. Therefore f of x equal to 1 minus x and cos Bernoulli's formula. This is u, v இது u dash v1. L க்கு பதிலாக 2 இருக்கு. Apply the upper and lower limit. Any one of you tell me, x க்கு பதிலாக 2 apply பண்ணீங்கன்னா the sin term என்ன சொல்லுப்பா. Any one of you unmute and tell me. 0. அவ்வளவுதான்.
எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0. அவ்வளோதான். ஸோ சைன் ஃபுல்லாக போயிடும். அப்போ செகண்ட் இருக்கு இல்லையா, காஸ் மட்டும் தான் இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். காஸ் என் பை, காஸ் என் பைன்றது -1 ஹோல் பவர் n. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா காஸ் 0, காஸ் 0ன்றது 1. டினாமேட்டர் ஆஃப் டினாமேட்டர் இருக்கிற 4 வந்து நியூமேட்டர்ல வந்துடும். அப்போ 4 × -1 ஹோல் பவர் n by n square pi square minus or minus plus 4 by n square plus n square pi square. காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 4 by n square pi square we can take it outside. Rest of the part இங்கே 1 இருக்கு, இங்கே -1 ஹோல் பவர் n இருக்கு. இது ஆட் போட்டிங்கன்னா 2 ஆகிடும், ஈவன் போட்டிங்கன்னா 0 ஆகும். அதனால ஆடை மட்டும் எழுதிக்கணும். இந்த 4 ஸ்டெப்ல டாக்டர் தான் கேள்வி. Yes. Any doubt? No, sir. Okay, very good. And substitute this a naught value 0. a மட்டும் தான் இருக்கு. அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க f of x ல. f of x ல சப்ஸ்டிட்னா 0/2 plus summation n = 1 to infinity 8 by n square pi square cos n pi x by 2. இதான் f of x. இப்போ டிடக்ஷன் நமக்கு வேணும். டிடக்ஷன்ல சம்மேஷனை ஒரு 3 ஸ்டெப்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆட் நம்பர் தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஈவன் கொடுத்தா 0 ஆயிடும். ஆடு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடு 1, நெக்ஸ்ட் ஆடு 3, அடுத்த ஆடு 5. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆடு கொடுத்தீங்கன்னா 5x/2, அடுத்து 3 கொடுத்தீங்கன்னா 3πx/2, அடுத்து 5πx/2. இப்படிதான் போகும். இதான் f of x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போகிறேன். புட் x = 0. இந்த x = 0ன்றது கண்டினியூட்டி. ஏன்னா திஸ் இன்டர்வல் ஸ்டார்ட் வித் -2 < x < 0 and 0 < x < 2. xன்றது கண்டினியூஸ் பாயிண்ட். கண்டினியூஸ் பாயிண்ட் இருந்தா f of x ல ஸ்ட்ரெயிட்டா x சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். f of x வந்து 1 - x 1 + x. அதுல x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 1 வரும். therefore left hand sideல f of 0 = cos x க்கு பதிலாவும் 0 போட்டுருக்காங்க. cos 0 is 1, cos 0 எல்லாமே 1 1 1 வரும். x = 0 is a point discontinuous continuity. இங்க தப்பா எழுதிருக்காங்க. x = 0 is a point of continuity. ஏன்னா கொஸ்டின் வந்து 0 -2 < x அப்படின்னு தான் இருக்கு. கண்டினியூட்டி ஸ்ட்ரெயிட்டா தான் சப்ஸ்டிட் பண்ணும். எப்படி போட்டாலும் 1 தான் வரும். Hence the equation 1 becomes left hand side 1, right hand side 8/pi square of 1/1 square plus 1/3 square plus 1/5 square. Therefore 5 square by 8 = 1/1 square plus 1/3 square plus 1/5 square. டவுட் ஆகிறவங்க கேள்வி தம்பி. இன்கேஸ் அந்த லெஸ் ஈக்குவல் டு கொடுக்காம லெஸ் தென் கொடுத்திருந்தா டிஸ்கண்டினியூட் தான் மிடிலா வந்திருக்கும். டிஸ்கண்டினியூட் தான் மிடிலா இருந்தா அதுக்கான கன்வர்ஜன்ஸ் வந்து f of மைனஸ் லிமிட் பிளஸ் f of பிளஸ் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். இங்க 0 தானே சப்ஸ்டிட் பண்றாங்க. f of 0 மைனஸ் பிளஸ் f of 0 பிளஸ் பை 2, லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் பை 2. டிஸ்கண்டினியூ இருந்தா பட் ஆக்சுவலி இட்ஸ் கண்டினியூட்டி. x = 0 இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா f of x ல போட்டுப்பேன். 1 + x or 1 - x x பதிலா 0 சப்ஸ்டிட்னா 1 தான் வரும். டவுட் இருந்தா கேள்வி. Any doubt? Shall we move to the next problem? Students? No doubt, sir. அதான் nth ஸ்டெப் யூஸ் பண்ணா ஆட் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் வந்து 2n - 1 தான் ஆட் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம். அதை சமேஷன் கூட ஏன்னா கொஸ்டின் வந்து சமேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ சமேஷன் n = 0 to 1 to infinity 2n - 1 ஹோல். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பா. ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ். இல்லை டிடக்ஷன் கிடையாது,
பீரியாடிசிட்டி 3 அப்படின்னு சொல்றாங்க. பீரியாடிசிட்டி 3னா 2Lக்கு பதிலா 3 இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பீரியாடிசிட்டி 3. அப்ப 2L is replaced by 3. 2L equal to 3 ஆண்டா L equal to என்ன ஆகும்? Yes, anyone of you tell me? 3/2. அவ்வளவுதான். L இருக்க வேண்டியதுல 3L 3/2 போட்டா முடிஞ்சு. 2L இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டுக்கணும். L இருக்க இடத்துல 3/2 போடணும். f of x வந்து 2x minus x square இது. ஏன்னா இந்த லிமிட் வந்து 0 to 2L ஃபார்ம்ல இருக்கு. 0 to 2L ஃபார்ம்ல இருக்கனால ஆட் ஈவனாலாம் பிரிக்கக்கூடாது. எப்போ ஆட் ஈவனா பிரிக்கணும்னா -L to +L, -5 to +5, -2 to +2 அந்த மாதிரி இருந்தாதான். இதுவே -3 to +3 இருந்ததுன்னா we can separate by odd and even. இது neither even nor odd function. அதனால a0 to an b எல்லாமே வந்துரும். It is given the limit is periodicity 3. It means 2L equal to 3. அப்ப L equal to 3/2. அப்ப இது ஒரிஜினல் ஃபார்ம் வந்து 0 to 2L ஃபார்ம்ல இருக்கு. சமேஷன் n equal to 3/2 வரும் இல்லையா, அந்த 2 வந்து மேல போயிடுச்சு. அவ்வளவுதான். 2L equal to 3, L equal to 3/2. Denominator of denominator it is going to numerator. Any one of you tell me, the cos 2n pi x by 3 இருக்குல்ல, அதை இன்டகிரேட் பண்ண என்ன ஒரு எரர் சொல்லுங்க. ஜஸ்ட் கெஸ் பண்ணு, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. cos 2n pi x by 3 இன்டகிரேட் பண்ணா sin 2n pi x by 3 by 2n pi by 3. அவ்வளவுதான். வெரி குட். சைன் அப் பண்ணா அதே தான் வரும். மைனஸ் காஸ் ஆஃப் 2n pi x by 3 by 2n pi by 3. இல்ல யாருக்கா டவுட் இருக்காப்பா? விசார் சொன்னதுல இருக்கா? எனிபடி ஹேவிங் டவுட்? அதை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a0 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1/L 0 to 2L. 2L இருந்தா 3 போடணும், L இருந்தா 3/2. அப்போ 1/3/2 0 to 3 f of x dx. அப்போ 2/3 this 3/2 will become 2/3. 0 to 3 2x minus x square. ஸ்ட்ரைட்டா இன்டகிரேட் பண்ணுங்க. 2x இன்டகிரேட்னா 2x square by 2, x square இன்டகிரேட்னா x cube by 3. அப்ளை அப்பர் அண்ட் லோவர் லிமிட். ஒன்று வந்து ஸ்கொயரு, ஒன்று கியூப், கேன்சல் ஆகாது, வேல்யூ வரலாம். அப்போ இல்லை 0 ஆயிடுது, சாரி. ஏன்னா 2 கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. இந்த சைடில் எக்ஸ் கியூப் இருக்கு. எக்ஸ் பதிலாக 3 போடுறதுனால 9 - 27/3 பிகம் 0. இந்த இன்டகிரேஷன் டவுட் இருந்தால் கேள்ப்பா. டேக்ஸ் 1 minute டைம். Any doubt? Okay. இது an equal to 1/3/2 0 to 3 f of x cos n. cos n pi x by L அது nx தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. f of x equal to 2x minus x square cos 2n pi x by 3. பாருங்க, இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட். u equal to 2x minus x square, u dash equal to 2 minus 2x, u double dash equal to -2. இது 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதே மாதிரி 3 டைம் இன்டகிரேட் பண்ணோம். dv equal to cos 2n pi x by 3, v equal to sin 2n pi x by 3 by 2n pi by 3, v1 equal to minus cos 2n pi x by 3 by 2n pi by 3 whole square. நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா 1 more டைம் டிவைட் வரும், காஸ் வந்து சைன் ஆகும். அதாங்க 3 சைன் இருக்கேன். இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பா வாலண்டியர் ஒருத்தவங்க விஷால் வரையா? இந்த சைன் டேம் இருக்குல்ல, சைன் டேம்ல எக்ஸுக்கு பதிலாக 3 போட. (2n pi). அவ்வளோதான். அப்போ சைன் 2n pi 0 போயிடுச்சு ஃபுல்லா. இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட. 0 அப்போ ஃபுல்லாக போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் டேம் ஃபுல்லாக போயிடுச்சு. லாஸ்ட் டேம் இருக்குல்ல அல்லவா, அந்த எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டாலையும் சைன் 2n pi 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலையும் சைன் 0. அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் போயிடுது. இல்லை யாருக்காவது டவுட் இருக்காப்பா?
first term last term automatically cancel by applying the limit. லிமிட் அப்ளை பண்ணா ஸ்ட்ரைட்டா கேன்சல் ஆயிடுது, ஜீரோ ஆயிடுச்சு. மீதி சார் சொல்றியா, இந்த காஸ்ட் டேர்ம்ல இந்த எக்ஸுக்கு பதிலா 3 போடு, என்ன வரும் பாரு. cos 2n by காஸ் 2n பை 1 சொல்லி. 1 அப்புறம் எக்ஸுக்கு பதிலா 0 போடு. cos 0 1. அவ்வளவுதான். அதான் எழுதியா. இந்த டினாமேட்டர் இந்த 9 வந்து மேல வந்துடும். 4n ஸ்கொயர் பை ஸ்கொயர் எல்லாம் காமனா அப்படியே தூக்கிட்டு வர வெளியே. வெளியே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு minus 9 by n square by. Very important problem. Take 2 minutes time. Clearly you can check it in your mind. டவுட் இருக்கும் சொல்லுங்க. எந்த ஸ்டெப்ல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு சைனுமே கேன்சல் ஆகிடும். இது காஸ்ட் மட்டும் 3ன்னு ஒரு வேல்யூ போடுங்க, 0ன்னு ஒரு வேல்யூ. ஸோ காஸ்ட் 2n பை அண்ட் காஸ்ட் 0. எஸ், எனிபடி ஹேவிங் டவுட்? No sir. ஓகே. நெக்ஸ்ட் பி. இது பி. சைன் nx எழுதிருக்காங்க, இது தப்பு. இது sin 2n பை x பை 3. 1 by 3 by 2 0 to 3 f of x sin 2n by x by 3. f of x அதே மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் இந்த. இப்ப வேற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பா. எத்திஸ் லைன்ல வரையா? எஸ் சார். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல காஸ்ட், லாஸ்ட் டேர்ம் காஸ்ட், இது கண்டிப்பா நான் ஜீரோ ஆயிடும். வெளியில இருக்கிற சைன் வந்து முன்னதுலேயே பார்த்துட்டு வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுல இந்த எக்ஸுக்கு பதிலா 3 போடு. இந்த 2x மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ் பதிலா 3 போடு. அப்ப என்ன வரும் பாருங்க. 6 minus 9 minus 3. அவ்வளோதான் ஒரு வேல்யூ நான் ஜீரோ அது. ஓகே. நெக்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு பதிலா 3 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? 1 சார். minus 1. அவ்வளோதான். அப்பர் லிமிட்க்கு வேல்யூ இருக்கு, லோவர் லிமிட்க்கு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி இந்த காஸ்ட் அப்பர் லிமிட்க்கு வேல்யூ இருக்கு, லோவர் லிமிட்க்கு வேல்யூ இருக்கு. இந்த மிடில் இருக்கு பாரு, இதுக்கு மட்டும் ஜீரோ ஆயிடுது. இதுல ஜீரோ ஆயிடுதா? இந்த இந்த காசோட லோயர் லிமிட் இருக்குல்ல, அது தப்பா சொல்லிட்டேன். காசோட லோயர் லிமிட், காசோட லோயர் லிமிட் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இந்த எக்ஸ் பலா ஜீரோ, இங்க ஒரு ஜீரோவா? அப்ப ஃபுல்லாவே ஜீரோ ஆயிடுதா? நடுவில் இருக்கிற சைனுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஃபுல்லா ஜீரோ. லாஸ்ட் ஆகிற காஸ்ட் டேர்முக்கு அப்பருக்கும் வேல்யூ இருக்கும், லோயருக்கும் வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற காஸ்ட் டேர்முக்கு அப்பருக்கு மட்டும் நான் ஜீரோ, லோயருக்கு வந்து ஜீரோ. டோட்டலா 3 லிமிட்ஸ் இருக்கும். கிளியர் டவுட் இருக்கா தம்பி? அதான் அவ்வளோதான் எழுதிங்க பாருங்க. 3 வேல்யூஸ் மட்டும் இருக்கு பாருங்க. அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -3 × 3 2n by ப்ளஸ் -2 by cube n cube. இது மைனஸ், இந்த மைனஸ், இது ப்ளஸ் ஆகும் பாருப்பா. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் லாஸ்ட் ஆகிறது ப்ளஸ் ஆகிடும். நடுவில் இருக்கிறது மைனஸ், ப்ளஸும் மைனஸும் கேன்சல். மீதி இருக்கிறது இந்த 2/3, 3 × 3 9, 2n5. இந்த 2 and 2 கேன்சல், 3 and 3 கேன்சல், மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ், அப்போ 3/n5. இதில் யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. 2 minutes டைம். லிமிட் அப்ளை பண்றாங்க, நான் ஜீரோ மட்டும் செலக்ட் பண்றாங்க. அந்த நான் ஜீரோலையும் ஒரு 2 டேர்ம் வந்து ரிவர்ஸ் சைன் வரனால கேன்சல் ஆயிடும்.
Any doubt? No, sir. Okay. இது டிடெக்ஷன் கிடையாது. For this problem, no detection, only finding A0, AN, BN. A0 is 0, AN க்கு நான் 0, BN க்கு நான் 0. அத சப்ஸ்டிட் பண்ணா தட்ஸ் ஓவர். இது f of x இல்ல சப்ஸ்டிட் பண்றீங்க. சப்ஸ்டிட் பண்ணி if possible you can take it any value outside. பாசிபிள்னா விட்டுருங்க. பாசிபிள் எடுக்க முடியாது. எடுக்கிறதா இருந்தா 3/n5 மட்டும் எடுக்கலாம். அதனால பெரிய யூஸ் இல்லை. அப்படியே விட்டுறேன். ஸ்டாப் அப். Next problem. So up to this we are covered. என்னென்ன பார்ட் கவர் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா 0 to 2l ல ப்ராப்ளம் போட்டிருக்காங்க, 0 to 2π ல ப்ராப்ளம் போட்டிருக்காங்க, -l to +l ல ப்ராப்ளம் போட்டிருக்காங்க, -π to +π ல ப்ராப்ளம் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் தி போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு இருக்கு. ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் என்னன்னா எப்படி ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா bn மட்டும் வரும், ஈவன் ஃபங்க்ஷன் தான் a0 and an மட்டும் வரும். ஈவன் ஃபங்க்ஷன் தான் a0 and an. ஆட் ஃபங்க்ஷன் தான் ஆடுக்கு bn ஒன்லி, ஈவனுக்கு a0 a. அதே தான் இங்க சொல்றோம். ஆஃப் ரேஞ்ச்னா கொசைன் ஆஃப் ரேஞ்ச்னா we have to get a0 and an value. sin ஆஃப் ரேஞ்ச்னா bn alone. இதோட மீனிங் வந்து ஆஃப் ரேஞ்ச்னா கொசைன்ல bn 0 ன்னு அர்த்தம் கிடையாது. we are not find out. அது நான் 0 இருக்கலாம், 0 இருக்கலாம். சரியாப்பா? ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் மீன் a0 and an only coming. Yes, sir. Yes, sir. bn ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்னா bn மட்டும் வரும். இதோட மீனிங் வந்து ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்ல a0 a 0 அர்த்தம் கிடையாது. யூ ஆர் ஃபைண்டிங் ஒன்லி சைன். அதே மாதிரிதான் ஈவனுக்கு a0 an நான் 0 இருக்கும். bn we are not find out. we have to find out only a0 and an. அதுதான் எவ்வளவு. கொசைன் சீரிஸ் இருந்தா a0 இருக்கும், an இருக்கும். a0 ஃபார்முலா 2/π 0 to π f of x dx. an ஃபார்முலா 0 to π 2/π 0 to π f of x cos nx dx. ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் தி கொசைன். இந்த லிமிட் வந்து 0,π ல. ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. ஆட் ஈவன் போட்ட மாதிரி 2/π தான் வரும். This is for 0 to π. Next thing. தம்பி இதுல டவுட் இருக்காப்பா? ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் கொசைன் சீரிஸ். We are not find out bn, only find out a0 and an. The limit 0,π இருந்தா a0 equal to 2/π into 0 to π f of x dx, an equal to 2/π into 0 to π f of x cos nx. இதுவே சைன் சீரிஸ் ஒன்லி bn. அவ்வளவுதான். bn equal to 2/π into 0 to π f of x sin nx dx. வேற யாராவது ஸ்டூடெண்ட் வாலண்டரி வந்து சொல்லுங்க. 0 to l என்ன இருக்கலாம் இங்க? 0 to l கொசைன் சீரிஸ் என்ன இருக்கும், சைன் சீரிஸ் என்ன இருக்கும்? இதே ஃபங்க்ஷன் தான், பட் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். 2/l f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos n pi x by l அப்படின்னு n pi x by l. a0 என்ன இருக்கும்? 2/l கரெக்ட் தான். 2/l integral 0 to l f of x dx கரெக்ட். an 2/l integral 0 to l f of x cos n pi x by l. அது சைன் காது அப்படியே ரிப்பீட் பண்ணுது. f of x equal to bn sin n pi x by l. Very good. Where bn value 2/l integral 0 to l f of x sin n pi x by l. அதெல்லாம் முடிஞ்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே இதுக்கு முன்னாடி. அதுல இருந்து கட் பண்ணி பார்க்கறோம்.
இது ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர். இப்போ நீ பார்த்த இல்லையா, அதுதான் எழுத போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதோட A0 வேல்யூ இப்படி இருக்கும், ஏஎன் வேல்யூ இப்படி இருக்கும், சைன் சீரீஸ் இருக்கும், அதில் இருக்கிற பிஎன் வேல்யூ இருக்கும். எனி அதர் டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்காப்பா? அப்படியே 2 minutes டேக் டைம் அண்ட் பை ஹார்ட் இட். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கு, மற்ற 2 minutes டைம் எடுத்து பை ஹார்ட் பண்ணுங்க, கிளியர் ஆகும். ஃபார்முலா மைண்ட்ல வந்துச்சாப்பா? ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ, எஸ் சார். ஓகேப்பா. அதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்பர் வேல்யூ, ஸோ நமக்கு ஒர்க்கே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த லிமிட் 0 to π. ஃபோரியர் ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ். அப்போ பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சா தட்ஸ் எனஃப். பிஎன் ஈக்குவல் டு 2/π இங்கே 0 to π எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் n πx by l. எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பை இருந்துச்சுன்னா சைன் n. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2 சைன் n. அதை இன்டகிரேட் பண்ணால் அதுதான் காஸ் nx by n. நான் பார்ட்டியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். காஸ்க்கு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா -1 ஹோல் பரண்ட், லோயர் லிமிட் போட்டால் 1. இது வந்து -2 வரும். ஆட் நம்பர் அப்ளை பண்ணிங்கன்னா ஈவன் அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். therefore bn equal to this answer and substitute bn in Fourier series. therefore operand sin series equal to this one. இல்ல டவுட் இருக்கா பாருங்க. Yes, anybody having doubt? சார் அந்த கண்டிஷன் போடணுமா சார்? n is odd, n is even? போடணும். இல்லைன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்றப்ப போட்டுக்கலாம். பட் எழுதுறப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆர்டர் தான் ஈவன் தான் செக் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே சார். 1 second பா, அட்டெண்டன்ஸ் பார்த்துக்கலாம். சார் நெல்சன் வந்து சேது சார் சொல்லிட்டானா சார்? அப்படியா? இன்டிமேட்டா? எஸ் சார் சொல்லிட்டான். 1 செகண்ட். வேற இன்னும் ஒருத்தன் ஜெயக்குமார் இருக்கான். கபில் சார், வேற பசங்க ஒரு 1 ஸ்டூடெண்ட். நிக்கில் ஜோஷ்வா சார். நிக்கிலா? ஓகே சார். டவுட் இருக்காப்பா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ் சார். cos x f of x equal to cos x. Fourier sin கேக்குறாங்க. ஃபார்முலா. அப்ப f of x இடத்துல cos x போட்டுக்கங்க. cos x sin x. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் இன்டகிரேஷனே போடலாம். cos x sin nx இருக்கு இல்லையா, அந்த cos a sin b இருக்கு. லார்ஜர் வந்து nx, ஸ்மாலர் வந்து 1. அப்போ sin nx ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, cos x நெக்ஸ்ட் எழுதிக்கோ. இப்போ 2
அந்த வெளியே இருக்கிற 2 உள்ள கொண்டு போயிடுங்க. 2 sin nx cos x தான். அப்போ sin a cos b ஃபார்முலா sin a cos b equal to half of sin of a plus b plus sin of a minus b. இங்க 2 இருக்கிறனால ஆஃப் போட தேவையில்ல. அப்ப sin nx cos x னா sin of n plus 1 dx plus sin of n minus 1 dx. இந்த ஃபார்முலா 2 sin cos b 2 sin a cos b equal to sin of a plus b plus sin of n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்ப sin of n plus 1 dx plus sin of n minus 1 dx n 1 போட 0 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக இன்டெகிரேட் பண்ணுறீங்க. sin n plus 1 இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n plus 1 x by n plus 1 ப்ளஸ் sin n minus 1 x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n minus 1 x by n minus 1. அவ்வளோதான் ரெண்டுமே வேல்யூ போடுறீங்க. காஸ் n plus 1 பைன்றதும் மைனஸ் 1 ஹோல் பவர் n plus 1 தான். n minus 1 பைன்றதும் மைனஸ் 1 ஹோல் பவர் n minus 1. அந்த வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா காமனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ் 1 ஹோல் பவர் n காமனா இருக்காது, அது எடுத்துறீங்க. செகண்ட் டேர்ம்ல எதுவுமே காமன் கிடையாது. இப்போ அப்படியே காமன் எடுத்தீங்கன்னா மைனஸ் 1 பை n பிளஸ் 1 மைனஸ் 1 பை n மைனஸ் 1. இந்த டேர்ம் இருக்குல்ல, இது எல்சிஎம் எடுத்து காமன் எடுக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் காமன் எடுக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மைனஸ் உள்ள ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ டேக் எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ் n equal to 1 போட்டீங்கன்னா, ஹலோ சொல்லு தம்பி, n equal to 1 போட்டீங்கன்னா, ஹலோ எஸ் சார் 0 ஆயிடும். n இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால n நான் ஜீரோக்கு தான், அதாவது நாட் ஈக்குவல் டு 1க்கு தான் இது வந்து வேலிட். அது n நாட் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி n நாட் ஈக்குவல் டு 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா b1 கண்டுபிடிப்போங்க. bnல எனக்கு பதிலாக we are substituting 1. அப்போ b1 இது பிகினிங் வந்து காட்டுறேன். இப்போ செக் லைன் பை லைன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த 3 லைன்ஸ்ல டவுட் இருந்தால் கேளுங்க. பாருங்க எப்படி லிமிட் அப்ளை பண்றான்னு பாருங்க. சொல்லு தம்பி, டவுட் இருந்தா சொல்லுப்பா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறேங்க. அந்த வெளியே இருக்கிற மைனஸால உள்ள ஆப்ரேட் பண்ணிடுறேங்க. அப்ப மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். இந்த ஸ்டெப் கண்டெக்ட். Then take the cross multiplier or LCM anything. அதில் எடுத்தா மீதி இருக்கிற பார்த்து 2n by 5 into n square minus 1. இதான் bn. n not equal to 1 தான் அது வேலிட். n equal to 1க்கு கன்சைன்ட். ஸோ b1 கண்டுபிடிக்கும்.
b1 equal to 2 by pi 0 to pi f of x sin nx போடுறீங்க இல்லையா, அப்ப n போடக்கூடாது, n க்கு பதிலா 1 போடணும், sin x வந்துடும். அப்ப 2 sin x cos x ஃபார்ம் இருக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல 2 sin x cos x, 2 sin x cos x இருந்ததுன்னா அது sin 2x, sin 2x, sin 2x இன்டகிரேட் பண்றீங்க, sin 2x இன்டகிரேட் பண்ணா minus cos 2x by 2, அப்பர் லிமிட் லோவர் லிமிட். b1 equal to 0. Therefore, the summation is valid from n equal to 2. b1 ல 0 இருக்கனால அந்த டேர்ம் விட்டுட்டு n equal to 2 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகினிங் இருந்து பாருங்க, புரியுதான்ட்டு இல்ல. அவ்வளோதான். இதை புரியுதா பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. Yes, any doubt? Sir, 1 minus 1. எப்படின்னு கேட்குறியா, அப்படியே பாரு, எக்ஸுக்கு பதிலாக பை போடு, Cos 2 pi sir, minus 1. காஸ் 2 பைன்றது புரியுதாப்பா? ஹலோ, Yes sir. ஓகே. 1 minus 1 0. Therefore, we are substituting b1 0 ஆயிடுது. அப்ப b2 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சமேஷன் போட்டீங்கன்னா n equal to 2 to infinity. அந்த வேல்யூஸ் இருக்கிறத அப்படியே கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சது. ஸ்டாப் தி ரெக்கார்டிங். ஜென்ரலா டவுட் இருந்தா கேட்போம்.